நான் உங்க அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஆப்போசிட் எதிர்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமி கேட்கிற கேள்வி வந்து, எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ள சாராய உயிரிழப்பின் போது முதலமைச்சர் ஏன் நேரில் சென்று பார்க்கவில்லை? சரிங்களா? இன்னொன்னு, அதுக்கு பதில் யாரு? நம்ம நாடக கட்சியோட தலைவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் அமைச்சர்கள் நேரில் சென்று பார்த்தார்கள். அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள். ஆனால் கரூரில் அப்படி இல்லை. அப்பாவி மக்கள் மிதிப்பட்டு இறந்திருக்கார்கள். கரெக்ட் தான். இது வேற உயிர், அது வேற உயிர். ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்தது ஆக்சுவலி திமுக அரசாங்கத்தால காய்ச்ச சொன்னாங்கன்னு தெரியல, இல்ல காய்ச்சல தெரிஞ்சு விட்டாங்கன்னு தெரியல. சாகப்புறன்னு தெரிஞ்சு குடிச்சவங்க ஒண்ணு தப்பாவும் இல்லை. சாகட்டும் காய்ச்சல ஒண்ணு, ரெண்டுமே இவங்க தான் தப்பு. அதை கட்டுப்படுத்திருக்கணும். கள்ளச்சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கான ஒரு நடவடிக்கையும் இல்லை. கள்ளச்சார காய்ச்சனவங்க தெரிஞ்சு இவங்களே காய்ச்சினாங்களா இல்ல காய்ச்ச சொன்னாங்களான்னு தெரியல. காய்ச்சனவங்களுக்கு தெரிஞ்சு விட்டு இருந்தது ஒண்ணு, ரெண்டுமே எங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கோம். அதனால அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சா எண்ணிக்கை மட்டும்தான் டிஃபரன்ஸா இருக்குமே தவிர எங்களுக்கு தெரியாது. சாக போறாங்கன்னு நல்லா தெரியும். அது தெரிஞ்சதுனாலதான் போகல. ஏன்னா காய்ச்ச சொன்னதாகட்டும் காய்ச்சல் தெரிஞ்சதாகட்டும் ரெண்டுமே எங்க தப்பு தான். அந்த தப்புக்கு நாங்களே பண்ண தப்புக்கு நாங்க எது போய் நிக்கணும்? அதை சொல்லாம சொல்லியிருக்காரு நம்ம யாரு? நாடக கட்சியோட தலைவர். அந்த இதுல வந்து சாக போறன்னு தெரிஞ்சு குடிச்சவனுங்க, சாகட்டும் சொல்லி காய்ச்சனவனாங்க, ரெண்டுமே எங்க தப்பு தான். நாங்க தப்பு பண்ணிட்டு போய் எப்படி நாங்க நிப்போம்? இது என்னன்னா நிஜமானே தெரியாது, இது விபத்து. ஆக்சுவலி பழி போட்டதெல்லாம் வேற மேல போட்டாங்க. கடைசியா வந்து சொல்லுவாங்க, பொய் வதந்திகளை பரப்பாதீர்கள். பிளஸ் எக்காரணத்தை கொண்டு மாத்தி குறை, எல்லா குறையும் சொல்லிட்டாங்க. மாத்தி எங்களை தப்பு சொல்லாதீங்க, ரொம்ப சமஜ பிள்ளை உட்காந்துக்கும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம் அப்படிங்குவாங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. யாரு? நம்ம நாடக கோஷ்டி, பக்கா நாடக கோஷ்டி. நம்ம விஜய் அவர்களை எந்த கட்சி ஆகட்டும் ஆட்சா போச்சான்னு பேசுவாங்க. வெறும் சோசியல் மீடியா மட்டும்தான் ஆட்சி நடத்துறாங்க. அதனால அந்த இடத்துல அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க திட்டாதீங்க. ஏன்னா பண்ற ஒரே ஒரு வேலை சித்தரிக்கப்பட்ட வீடியோ எடுத்து நாங்க பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம் காமிக்கிறது ஒரே ஒரு இதுலதான். அதனால சோசியல் மீடியால வதந்திகளை பரப்பாதீர்கள். அவங்க கட்சி ஆட்சி பக்கா நடத்துறாங்க எதுல? சோசியல் மீடியால. அதனால அதுல மட்டும் வதந்திகள் பரப்பாதீங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.